ஓம் சாந்தி 11/6/2026. இன்றைய வானியில் ஸ்லோகனை பற்றிய சிந்தனை. நிமித்தம் மற்றும் பணிவான உள்ளம், இதுதான் உண்மையான சேவாதாரியினுடைய லட்சணமாகும். பாபா கூறுகிறார், நீங்கள்தான் இந்த முழு கல்ப மரத்தினுடைய மூதாதையராகவும் பூஜைக்குரியவர்களாகவும் இருக்கிறீர்கள். நீங்கள்தான் இந்த மரத்தினுடைய வேராகவும் தண்டாகவும் இருக்கிறீர்கள். ஆதலால் உங்கள் மூலமாக தான் இந்த முழு மரத்தில் இருக்கும் அனைத்து கிளைகள் இலைகளுக்கும் சக்திகள் போய் சேர வேண்டும். இந்த மரத்தில் இருக்கக்கூடிய தர்ம பிதாக்களுக்கும் நீங்கள்தான் மூதாதையர்கள். அவர்களும் உங்களை நினைக்கிறார்கள், உங்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். உங்களுடைய பக்த ஆத்மாக்கள், ஹே என்னுடைய பூர்வீக தேவதாவே, எனக்கு சுகம் சாந்தி சக்தி கொடு, என் மீது நீ எப்பொழுது இரக்கம் காட்டுவாய் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பாபாவும் குழந்தைகள் உங்களை, ஹாஹா என்னுடைய பூர்வீக ஆத்மாக்களே, பூஜைக்குரிய ஆத்மாக்களே என்ற உயர்ந்த பார்வையில்தான் பார்க்கிறேன். ஆனால் குழந்தைகள், நீங்கள் உங்களை அப்படிப்பட்ட உயர்ந்த பார்வையில் பார்க்கிறீர்களா? நான் இந்த சிருஷ்டியினுடைய பூர்வீக ஆத்மா, பூஜைக்குரிய ஆத்மா என்ற உயர்ந்த ஸ்வமானத்தில் நினைக்கிறீர்களா என்று கேட்கிறார். எப்போது நமக்கு நாம் இந்த சிருஷ்டியினுடைய பூர்வீக ஆத்மா என்ற நினைவு வருகிறதோ அப்போதே நமக்கான பொறுப்புணர்வும் வந்துவிடும். எப்படி பிரம்மா பாபா தன்னை இந்த சிருஷ்டியினுடைய ஆதி பிதா, ஆதி தேவ் என்று புரிந்தாரோ அப்போதே தன்னை வேர்ல்டு ஒபீடியன்ட் சர்வெண்ட் என்று புரிந்து கொண்டார். அதாவது தன்னை உலகத்தின் கீழ்ப்படிதலுள்ள சேவகன் என்று புரிந்து கொண்டார். உலகத்தில் உள்ளவர்களை முன்னேற்றுவதற்கான பொறுப்பையும் எடுத்தார். இதற்காக தன்னை நிமித்தமாக, தன்னை சிவபாபாவின் கருவியாகவும், சிவபாபா கூறுவதை கேட்டு நடக்கும் கீழ்ப்படிதலுள்ள பணிவான உள்ளமுடையவராகவும் ஆகினார். அப்படி நாம் கூட பாபாவினுடைய உலக சேவைக்கான காரியத்தில் உதவியாளர்களாக நல்ல சேவாதாரி ஆக வேண்டும் என்றால் நம்மிடத்திலும் நிமித்தம் மற்றும் பணிவுத்தன்மையின் விசேஷத்தன்மை அவசியமாகிறது. பாபா கூறுகிறார், சேவையின் வெற்றிக்கான ஆதாரம் 3. 1 நிமித்த பாவ், அதாவது நான் ஒரு கருவி என்ற உணர்வு. 2வது நிர்மான் பாவ், பணிவான பாவனை. 3வது நிர்மல் வாணி, அதாவது தூய்மையான வார்த்தை சுபாவம், இனிமையான சுபாவம். பாவ், பாவனை, சுபாவம், இந்த 3 விஷயங்கள் மிகவும் அவசியமானது என்று கூறுகிறார். யார் தன்னை நிமித்தம், அதாவது நான் ஒரு கருவி என்ற உணர்வில் இருக்கிறார்களோ அவர்கள் சதா ஒரு பாபாவினுடைய தொடர்பிலே இருக்கிறார்கள். நிமித்த பாவனை இல்லாதவர்கள், நான் ஒரு கருவி என்ற உணர்வு இல்லாதவர்கள் பாபாவின் அருகில் வரமாட்டார்கள் என்று கூறுகிறார். நான் ஒரு கருவி என்ற உணர்வு நம்மிடம் இல்லை என்றால் நாம் பாபாவின் நல்ல கருவியாகவும் ஆக முடியாது. பாபாவும் நம்மை பயன்படுத்த முடியாது. நல்ல கருவியை தான் பிறர் பயன்படுத்த முடியும், கெட்டுப்போன கருவியை பயன்படுத்த முடியாது. எனக்கு நான் ஒரு கருவி என்ற உணர்வு இருக்கும்போது என் மூலமாக செய்பவர் செய்விப்பவர் பாபா என்ற பணிவுத்தன்மை, அகங்காரமற்ற தேக அபிமானம் இல்லாத நிலை தானாகவே வந்துவிடும். பணிவான உள்ளமுடையவர்களே பாபாவின் உள்ளத்தில் இடம் பிடிப்பவர்கள் ஆகிறார்கள். அவர்கள் பாபா மற்றும் பிராமண பரிவாரத்தின் ஆசீர்வாதத்திற்கும் பாத்திரமானவர்கள் ஆகிறார்கள். அவர்களது வார்த்தையும் நிர்மல வாணி, அதாவது இனிமையான வார்த்தைகளாக இருக்கும். ஆதலால் சேவையில் தானாகவே அனைவரது சகயுகத்தின் கரங்களால் வெற்றியின் அனுபவத்தை செய்கிறார்கள். அவர்கள் தானும் திருப்தியாக இருந்து பிறரையும் திருப்திப்படுத்தி சூழ்நிலையிலும் திருப்தியின் வைப்ரேஷனை நிறைக்கிறார்கள். பாபா கூறுகிறார், நீங்கள் இருக்கும் சென்டர் அல்லது வீடு மினி மதுபன், மினி சொர்க்கமாக வேண்டும் என்று கூறுகிறார். நீங்கள் இருக்கும் இடத்தை கடந்து செல்பவர்கள் உங்களது சக்தி மிக்க வைப்ரேஷனால் ஈர்க்கப்பட்டு வர வேண்டும். அந்தளவு நீங்கள் இருக்கும் சூழ்நிலை சக்தி நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஒரே நேரத்தில் நீங்கள் 3 சேவை செய்ய வேண்டும். வெறுமனே வார்த்தைகள் மூலமாக ஞானத்தை மட்டும் கூறுவதோடு இல்லாமல் மனதின் மூலமாக சுப பாவனையில் நிறைந்தவர்களாகி, நடத்தையில் நிர்மல சுபாவம் உடையவர்களாக, பணிவுத்தன்மையில் நிறைந்தவர்களாகி சேவை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். அப்போதே நாம் கூறும் விஷயங்கள் கேட்பவர்களது உள்ளத்திற்கு செல்லும். இதுவே சத்திய தந்தையை பிரத்யக்ஷம் செய்வதற்கான, அதாவது பாபாவை வெளிப்படுத்துவதற்கான உயர்ந்த வழியுமாகும். அப்படியில்லாது நான் வெறுமனே என்னதான் ஞானத்தை தெளிவாக அழகுபடுத்தி விஸ்தாரமாக கூறிய போதிலும் அது கேட்பவர்களது காது வரைக்குதான் செல்லுமே தவிர அது கேட்பவர்களது உள்ளத்திற்கு செல்லாது. அதிலும் நான் நன்றாக ஞானம் கூறினேன் என்ற அபிமானமும் வந்துவிடுகிறது என்றால்
நான் பாபாவின் தகுதியான கருவி ஆக முடியாமல் போய்விடும். நான் ஒரு கருவி என்ற உணர்வில் இருப்பவர்களுக்கு ஒருபோதும் தன்னிடம் உள்ள விசேஷத்தன்மையில் அபிமானம் என்பது வரவே முடியாது. ஏனென்றால் அது பிரபுவின் பிரசாதம், சேவைக்காக பாபா எனக்கு கொடுத்தது. அதற்காக பாபாவிற்கு அவர்கள் நன்றி கூறுவார்கள். பாபா கொடுத்தது என்னுடையது என்று நான் புரிந்து கொள்கிறேன் என்றால் அது பாபா எனக்கு கொடுத்த அடமான பொருளை திருடிவிட்டேன் என்பதாகும். அது கூட பாவம் என்று பாபா கூறுகிறார். ஆதலால் நான் பாபாவினுடையவன், பாபா என்னுடையவர், என்னுடைய அனைத்தும் பாபாவினுடையது என்ற சமர்ப்பண புத்தி மூலமாக நான் ஒரு கருவி என்ற உணர்வில் பணிவுத்தன்மையில் நிறைந்த பாபாவின் உலக சேவையில் உதவியாளராகக்கூடிய உலக ராஜ்ய அதிகாரி ஆகுவோம். நல்லது. ஓம் சாந்தி.